பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று உங்களையெல்லாம் சந்தித்து என்னுடைய சில கருத்துக்களை அழைப்பு பணி தொடர்பாக பகிர்ந்து கொள்வதற்கான இந்த ஏற்பாட்டில் எல்லா உதவிகளும் புரிகிற அல்லாஹ் தஆலாவுக்கே எல்லா புகழும் நன்றியும் உரித்தாகுகிறது. முபாரக் நானா உட்பட இந்த ஏற்பாட்டிலே உழைத்த சகலமானவர்களுக்கும், பல்வேறு பகுதிகளிலே இருந்து வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், நாகர்கோயில் பக்கத்திலே இருந்து வந்திருக்கிற அருமை சகோதரர் அஷேக் சையது முகமது மதனி அவர்களுக்கும், இஸ்லாம் வழிபாடா அல்லது பண்பாடா என்ற மூல தலைப்பிலே நமக்கெல்லாம் அரிய கருத்துக்களை சொல்ல இருக்கிற மாபெரும் அறிஞர் அஷேக் அகானால் மது சாஹிப் அவர்களுக்கும் இந்த உரையை ஒரு மணி தியாகத்துக்கு சத்தமே போடாம கேட்க போகிற சகோதரிகளுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சு. அவங்க பேசுறதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பேச போறேன்னு இப்ப கேட்க போறாங்க எல்லாம். ஏன்னா நான் பேச போறது, இவங்க அறிஞர்கள் எல்லாம் பேசுவது இஸ்லாத்தை பற்றி. அதுல நான் எல்கேஜி இப்பதான் எட்டி பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் பேசும்போது மனோதத்துவம், அதில் நான் 71 74 PhD. என் முன்னாலே இங்கே அமர்ந்திருக்கிற ஆண் மக்களை காட்டிலும் பெண் மக்களுக்கு அதிகம் பயன்படக்கூடிய மனோதத்துவ வாழ்க்கை குறிப்புகள் சிலதை என்னிடம் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கவனத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். இங்கே ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது, பண்புள்ள அழைப்பு பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் அழைப்பு பணி என்றால் இஸ்லாத்திற்கு அழைப்பது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். யார் அழைக்க முடியும்? இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் அழைக்கலாம் மற்றவர்களை. ஆனால் இஸ்லாமியர்களாக இருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியை தயவு செய்து ஒவ்வொருவரும் நம் மனத்துக்குள்ளே எழுப்பிக் கொள்வோம். இது நல்ல தருணம். இது போன்ற வாய்ப்புகள் அடிக்கடி, இதுபோல சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் அடிக்கடி நமக்கு வாய்க்காது. we take it for granted. கொஞ்சம் தாடி வச்சுக்கிட்டா, தொப்பி வச்சுக்கிட்டா, நிறைய அந்த அரபு மொழியிலெல்லாம் அந்த திருக்குறானையோ ஹதீசுகளையோ இன்னும் மற்றவற்றையிலோ சொல்ல தெரிந்து கொண்டாலே, தொழுகை போன்றவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்தாலே நாம் இஸ்லாமியர் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அதை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. கொஞ்சம் நின்று நிதானித்து நாம் எல்லோரும் நம் மனதிற்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்வோம். முஸ்லிம் என்றால் யார்? என்னென்ன செய்தால் அவர் முஸ்லீம் ஆக முடியும்? நான் முதல்ல ரியாத் நகரத்துக்கு போய் முஸ்லீம் ஆக போறேன்னு சொன்னேன். கலிமா சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தொழுகையெல்லாம் செய்யுங்க, அதுங்க இதுங்கன்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க, போயிடுங்கன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர் ஆகணும்னா என்னமோ சடங்குகள் இருக்குது. ஏற்கனவே நான் பௌத்தனாக 10 வருடம் இருந்தவன். அதில் நிறைய சடங்குகள் இருந்தது. இந்து மதத்துக்கு யாராவது வர்றாங்கன்னா சடங்குகள் இருக்குது. என்னங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு 2-3 வாக்கியத்தை கற்றுக் கொடுத்துட்டு போ, அவ்வளவுதான் நீ முஸ்லீம் நீங்களே அப்படின்னு நான் திருப்பி கேட்டபோது அங்கே இருந்து அந்த பெரியவர் சொன்னார், இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு நீங்க, இனிமேல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பொறுமையாக கற்றுக்கொண்டு ஒவ்வொன்றையும் நடைமுறைப்படுத்தத்தான் நீங்கள் முஸ்லீம் ஆவீர்கள் சொன்னார். அது என் மனத்தில் அப்படியே பதிந்திருக்கிறது. எதை எதை கற்றுக்கொள்வது?
கொஞ்சம் கவனியுங்கள். இறைவனுக்கு அஞ்சுவதற்கு தொடங்குகிறவர்கள் தான். ஒருவன்தான் இறைவன், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனை பெற்றவர்கள் யாரும் இல்லை, அவனால் பெறப்பட்டவர்கள் யாரும் இல்லை. தேவைகள் அற்றவன் இறைவன். அவனால் படைக்கப்பட்டவற்றையே மனித குலம் வணங்கிக் கொண்டிருக்கிற பழக்கம் வந்தபோது அதையெல்லாம் நிறுத்தி இறைவன் ஒருவனே என்று அவனே சொன்னதை மனிதகுலம் அத்தனைக்கும் வெளிப்படுத்தியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அதை நம்ம சொன்னோம்னா யாரும் நம்மளை கல்லால் அடிக்க போறது இல்லை. இன்றைக்கு அதை சொன்னோம்னா யாரும் நம்மளை துரத்திக்கிட்டு வந்து ஊரை விட்டு துரத்த போறது இல்லை. யாரும் வாழை எடுத்துக்கொண்டு நம்ம வெட்ட வர போறது இல்லை. யாரும் நம்மை கொலை செய்வதற்கு முயற்சிக்க போறது இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தராம துரத்த போறது இல்லை. சௌகரியமான காலகட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த உண்மையை நாம் அறிந்த பிறகு கூட நமக்குள்ளேயே ஏற்கனவே அறிந்தவர்களை கூட்டி வச்சு பேச கத்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர புதிதாய் ஒருத்தர்கிட்ட போய் சொல்றதுக்கு நமக்கு துணிச்சல் வரல. இறைவன் அந்த துணிச்சலை நமக்கு தரல பெரும்பாலானவர்களுக்கு. என்ன காரணம்? அங்கே ஆரம்பித்த அந்த ஓரிரை கொள்கை முழு இஸ்லாம் மொத்தத்துக்கும் அடிப்படை அஸ்திவாரம். அதற்கு மேல் நாம் சிந்திக்கிற எல்லாவற்றையும், நாம் பேசுகிற எல்லாவற்றையும், நாம் செயல்படுகிற எல்லாவற்றையும் இறைவனின் கட்டளைப்படி இருக்கிறதா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய முறைப்படி இருக்கிறதா என்று நிமிடம் தோறும் இல்லை நொடிகள் தோறும் பரிசீலித்து வாழ்கிறவர் தான் இஸ்லாமியர். அப்படித்தான் நாம் வாழ்கிறோமா என்று நம் ஒவ்வொருவரையும் நாம் சோதித்துக் கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அப்படி நாம் வாழ்ந்து விட்டால் வாய்ச்சொற்களை சொல்லி நீயும் இஸ்லாத்துக்கு வந்துடு, நீயும் இஸ்லாத்துக்கு வந்துடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 23 ஆண்டுகளில் சிறுக சிறுக அந்த வசனங்கள் இறக்கப்பட்ட காலத்தில் எத்தனை துன்பங்களை அனுபவித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் அவர்களுடைய மற்ற தோழர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் எத்தனை துன்பங்களை அனுபவித்தார்கள். அத்தனை துன்பங்களையும் அலையை அடித்துக் கொண்டு வருகிற போது மேலே மிதந்து வருகிற மனிதர்களைப் போல அல்லது பொருள்களைப் போல மேலேறி 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 முயற்சித்து முயற்சித்து ஏற்காதவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அதற்கு பெயர் அழைப்பு பணி. வணக்கம் வழிபாடுகள் எப்படி நமக்கு ஒரு கண்ணோ அதே போல் எத்தி வைப்பது இன்னொரு கண்ணாக இருக்கிறது இஸ்லாமியருக்கு. அன்றைக்கு அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அப்படி செய்வதற்கு அவர்களுக்கு இருந்த ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை என்னவென்றால் நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் சிந்தனை இருக்க வேண்டும், நம்பிக்கைக்கு உரியதாக அவர்கள் சொற்கள் இருக்க வேண்டும், நம்பிக்கைக்கு உரியதாக அவர்கள் செயல்கள் இருக்க வேண்டும். இதற்கு மேலே இறைவனுடைய கட்டளைகள் வாழ்க்கையில் என்ன என்ன என்பதை அச்சு பிசகாமல் அறிந்திருக்க வேண்டும், புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த இடத்தில் ஒன்றை அழுத்தமாக சொல்லுகிறேன். அறிந்திருக்கிறோம் என்பதிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று அறிவிப்பதற்கு அறிந்திருக்கிறோம், பின்பற்றுவதற்கு அறிந்திருக்கிறோம். எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னா அக்கால் சாஹிப் எனக்கு ஒரு மருந்து சொல்லுவார். ஏதாவது இதை சாப்பிடுங்க, சீரகத்தை தண்ணியில் போட்டு தேன் கொதிக்க வச்சு குடிங்கன்னு சொல்றதாக வச்சுக்கொள்ளுவோம். அவருக்கு வயிற்று வலி வரும்போதும் அவர் அதை செய்தாதான் எனக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்க முடியும். நான் அவருக்கு வயிற்று வலி வரும்போது மட்டும் அவர் வேற யாராவது டாக்டரை தேடிக்கிட்டு போயிடுவாரு. எனக்கு மட்டும் சீரக தண்ணி குடின்னு சொன்னாருன்னா என் நம்பிக்கை அற்று போய்விடும். ஒரு வேடிக்கைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், எடுத்துக்காட்டுக்கு. அக்கால் சாஹிப் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், அது வேற விஷயம். ஆனா சொல்லுவது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் நாம் எதிலெல்லாம் இருக்கிறோம், ஆண்களானாலும் பெண்களானாலும் சின்னவர்களானாலும் பெரியவர்களானாலும் சொல்றது ஒண்ணு, அதுக்கு முன்னால நினைக்கிறது வேற, செய்யறது வேற என்று நாம் இருந்து கொண்டிருந்தால் நாம் அழைப்பு பணி பண்பை இன்னும் அறியவே இல்லை என்று அர்த்தம். இறைவனின் கட்டளைகள்
எத்தனை துறையை சார்ந்திருக்கின்றன என்பதை அறிஞர் பெருமக்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் நம்மில் எவ்வளவு பேருக்கு எத்தனை துறைகளை பற்றித்தான் இறைவன் கட்டளை தந்திருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை நீங்களே எழுப்பி, இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு போன போது இரவிலே ஆண்களும் பெண்களும் எழுத தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியிலே தலைப்பை மட்டும் எழுதி பாருங்கள். எத்தனை துறைகளில் இறைவன் நமக்கு கட்டளைகளை தந்திருக்கிறான். அரசியலை பற்றி தந்திருக்கிறானா, பொருளாதாரத்தை பற்றி தந்திருக்கிறானா, குடும்ப வாழ்க்கையை பற்றி தந்திருக்கிறானா, குழந்தை வளர்ப்பை பற்றி தந்திருக்கிறானா, கணவன் மனைவி உறவை பற்றி தந்திருக்கிறானா, சம்பாதிப்பதை பற்றி தந்திருக்கிறானா, செலவழிப்பதை பற்றி தந்திருக்கிறானா, எவ்வளவு தந்திருக்கிறான் என்று எழுதி பாருங்கள். 6666 வசனங்கள் தான், 114 அத்தியாயங்கள் தான். ஆனால் அந்த எண்ணிக்கை நீங்கள் எந்தெந்த துறைகளை பற்றி இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று எழுதி பார்த்தீர்கள் என்றால் முடிவே வராது. கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவர் எழுதியது போல இன்னொரு எழுத முடியாது. அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஒரே மாதிரி எழுத முடியாது, ஒரே அளவும் எழுத முடியாது. இவ்வளவுதான், இத்தனை துறைகளை பற்றித்தான் இறைவன் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் உலக மானுடர்கள் அனைவருக்குமான நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை. அது தேவைப்பட்ட காலத்தில் வந்து இறங்கி இருக்கிறது. அன்றைக்கு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவிப்பதை சாதாரணமாக எங்க தமிழ்நாட்டு மொழியிலே சொல்வதென்றால் அதெல்லாம் அரசியல்ல சகஜமப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சகஜமாக இயல்பாக எடுத்துக்கொண்டிருந்த காலகட்டத்தில் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய எதையும் கொல்லக்கூடாது, எவரையும் கொல்லக்கூடாது என்பதை ஒரு இயக்கமாகவே, ஒரு நடைமுறையாகவே, இறைவனின் கட்டளையை ஏற்காமல் ஒருவன் மனித குலத்தில் இருக்கக்கூடாது. இங்கே அழைப்பு பணி என்பதனுடைய நோக்கமே என்னவென்றால், ஒரு முஸ்லிம் எதற்கு இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் நான் முஸ்லிம். அவர் நான் முஸ்லிமாய் இருக்கிறதுக்கு, நான் முஸ்லிமாய் இருக்கிறவன் கவலைப்படலாமா வேண்டாமா? கவலைப்பட வேண்டுமா வேண்டாமா? அது எப்படி? நான் மட்டும் நான் முஸ்லிம், அவர் நான் முஸ்லிம், என் முஸ்லிம். அவரை என் முஸ்லிமாய் இருக்கிறதுக்கு யாருடைய ஏற்பாடு? அதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கலையே. அவருக்கு இதாயத்து தருவது இறைவனின் வேலை என்பதை ஓரளவு புரிந்து வைத்துத்தான் சொல்லுகிறேன். அதற்கான முயற்சி எடுக்க வேண்டிய வேலை நம்முடையதல்லவா? அது எப்படி நடக்கும், எப்போது நடக்கும்? முதலிலே எத்தனை துறைகளில் இறைவனின் கட்டளைகள் வந்து இறங்கி இருக்கின்றன, எத்தனை துறைகளில் அவற்றிற்கெல்லாம் விளக்கமாக வாழ்ந்து காட்டியும் வாக்குகள் அளித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயங்கி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சஹாபாக்களும் இன்னும் இருக்கிற நபித்தோழர்களும் மற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரை அறிஞர் பெருமக்கள் சொல்வதையெல்லாம் நான் இங்கே ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு வெளியே போய் உட்கார்ந்து கேட்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே உட்கார்ந்தானே ஏன் கேட்க முடியாமல் வெளியே போனேங்கிற காரணத்தை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக கூட இருக்கலாம். ஆனால் மனதில் பட்டதை சொல்லிவிட வேண்டும் என்ற பழக்கமுடையவன் என்பதனாலே சொல்லுகிறேன். அந்த கடைசி சீட்டில் உட்கார்ந்து கேட்டால் இவங்க மைக்கில் பேசுறதை விட அந்த பக்கம் பேச்சு தான் எனக்கு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கு இடையில இவங்க பேச்சும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு கேட்டால் நல்லா இருக்குமேனு புழக்கடை பக்கமாக போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அறவுரைகளை, ஒரு அறிவுரைகளை, அந்த திருக்குரான் தொடர்பான விஷயங்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை நமக்கு ஒரு இடத்துல இப்படி இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதற்கு இடையூறு விளைவிப்பது போல பேசுவது எந்த வகையிலே நியாயம் என்று சிந்தியுங்கள். நீங்கள் இஸ்லாமியராக தொடங்கிவிட்டீர்கள் என்றார். கடுமையா ஏதாவது சொன்னா மன்னிச்சுக்கங்க, சரி புது ஆடு அப்படித்தான் சொல்லுவான்னு விட்டுடுங்க. பழக்கப்பட்டவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க, எனக்கு தெரியாம பேசுறேன்னு நீங்க மன்னிச்சிடலாம். ஆனா தயவு செய்து யோசியுங்கள், எந்த துறைகளை பற்றி இறைவன் சொல்லி இருக்கிறான், எத்தனை துறைகளை பற்றி சொல்லி இருக்கிறான், அவற்றை அறிந்து கொள்ள வேண்டியது, அறிந்ததை புரிந்து கொள்ள வேண்டியது
புரிந்ததை உணர்ந்து கொள்ள வேண்டியது, உணர்ந்ததை அச்சு பிசகாமல் நடைமுறைப்படுத்தி விட வேண்டியது. இதுல கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, சொல்றதுக்கும் நல்லா தான் இருக்குது. அறிந்து கொள்வதுன்னா அந்த மொத்த கடலையும் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்ற முதல் தடை உங்கள் மனத்திலே வரலாம். ஆனால் என்னுடைய விடை என்னவென்றால், அந்த தடைக்கு வேறு எதையோ குப்பைகளையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோமே, அந்த குப்பைகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு கூடையில போட்டுட்டு இதை அதிகம் அதிகம் அறிவதற்கு நம் மனத்தில் முடிவு செய்யுங்கள். If you have a desire, very strong desire, it will turn itself into a decision. உண்டா இல்லையா என்று யோசிப்பாங்க. ஒரு டிசையர் வந்து விட்டால் அந்த குப்பைகளை எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டு என்னென்ன அறிந்து வைத்திருக்கிறோம். இங்கே உங்களை பத்தி எனக்கு தெரியாது. எங்க தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் இப்போ விஸ்வரூபம் படம் ஓடிச்சா இல்லையா, அதுல என்ன இருக்குது, அது 2வது பாகம் வரப்போதாமே, அதை எதிர்த்து போராடுவாங்களா போராட மாட்டாங்களா, இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள்லாம். குஷ்பு முஸ்லிம்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு போய் தாவா கொடுக்கறது தானே நீங்கன்னு கேட்டான் என்ன ஒருத்தர். எவ்வளவு முக்கியம் பாருங்க. எனக்கு குஷ்பு முஸ்லிமா இருந்தாங்களாம் ஒரு காலத்துல, அப்புறம் அதெல்லாம் விட்டு போயிட்டாங்களாம். இப்ப நான் தாவா கொடுக்கறதுக்கு குஷ்பு கிட்ட போகணுமா? ஒரு பெரிய வசதியானவங்க துபாயில் குஷ்பு கூப்பிட்டு முஸ்லிம்கள்லாம் சேர்ந்து அந்த ஆட்டம் பாட்டம் பேச்செல்லாம் ரசிச்சுட்டு நடந்ததை சொல்றேன், பொறுப்பேற்று தான் சொல்றேன். இதனால எனக்கு என்ன விலை தர வேண்டும் என்றாலும் தருவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அந்த மீட்டிங்கிலேயே ஒரு பெரியவர் பேசினாராம், அது சிடி போட்டு காட்டினாங்க, நான் பார்த்து தான் சொல்றேன். இந்த மாதிரியெல்லாம் ரிலாக்ஸா இல்லைன்னா எங்க மனசே வெடிச்சு போயிடும், பிசினஸ்ல ரொம்ப டயர்டாயிடுறோம். இதெல்லாம் இருந்தாதான் ரிலாக்ஸ்னு ஒரு முஸ்லீம் சொல்லி இருக்கிறார். இதை உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இது போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடை என்னன்னு கேட்டா, இறைவன் எல்லா துறைகளிலும் கட்டளைகளை வழங்கி விட்டார். அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னாலே உங்களால 1000 பக்கத்துக்கு மேலே எழுத முடியும். அத்தனை வேறு துறைகளிலே அவன் கட்டளைகளை தந்திருக்கிறான். மனித குலத்திற்கு என்னென்ன தேவைகளும். இப்ப நீங்க இஸ்லாமிக் தாவா சென்டர் வச்சிருப்பது மாதிரி நான் போன பிறகு இந்தியாவில் இஸ்லாமிக் தாவா அண்ட் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று வச்சேன். இதை பத்தி காப்பி எடுத்து தான் வச்சேங்க. இவங்க இஸ்லாமிக் தாவா சென்டர் வச்சிருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி ஒன்று வச்சுக்கலாமேன்னு தாவா அண்ட் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று போட்டேன். இந்த ரிசர்ச்சுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்க பெரிய அறிஞர்கள் எல்லாம் இதுல மூழ்கி தெளிச்சவங்க கிட்ட நான் போட்டி போட்டுக்கிட்டு என்னைக்கு நான் அரபு கற்றுக்கிட்டு என்னைக்கு அந்த கொட்டேஷன் எல்லாம் சொல்றது, இந்த வேலை நமக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரிந்த விஷயங்களை இஸ்லாத்தோடு எப்படி தொடர்பு படுத்துவது என்று ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு சொல்லுவது. உதாரணத்துக்கு தந்தை பெரியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் பண்பாட்டு புரட்சி இல்லை, பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் பொருளாதாரம் பண்பாட்டு புரட்சி மட்டுமல்ல சமூக ஒற்றுமை கூட இருக்க முடியாது. அதனால்தான் எல்லா கட்சிக்காரரும் பெரியாரை தூக்கி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அதே போல இலங்கை போன்ற பகுதிகளிலே கூட பெரியாருக்கு செல்வாக்கு உண்டு, மலேசியாவில் செல்வாக்கு உண்டு, நிறைய நாடுகளிலே அவருக்கு செல்வாக்கு உண்டு. அவர் 1973 இறந்து போயிட்டார். அவருக்கு இஸ்லாத்தை பற்றி என்ன கருத்து இருந்ததுன்னு அவருடைய தொண்டர்கள்னு பேசிக்கிட்டு இருந்த எங்களுக்கு 2-3 விஷயம் தான் தெரியும். அவர் கடவுள் இல்லை 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 இல்லை, கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, பரப்புகிறவன் அயோக்கியன்னு சொன்னதை மட்டும் நாங்கள் பாட்டுக்கு ஊரு பூரா அதுக்கு கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு பிரமாதமா பேசி பெரியாரை விட நல்லா பேசுறாங்கப்பா இவனுங்க அப்படின்னு பேர் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு எங்களுக்கு விளங்காம இருந்த போது, இங்கே நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன், 2010 வந்தேன், 9 அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் அவர் எழுதிய பேசிய எல்லாவற்றையும் 20 வால்யூம்களாக தொகுத்து கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் பெரியார், பெரியார் ஈவேரா சிந்தனைகள், அந்த பெரியாருடைய கலெக்டட் வால்யூம்ஸ் வந்த பிறகு அதுக்குள்ள நான் இஸ்லாமியராகவும் மாறிவிட்ட காரணத்தினாலே நேராக அவருடைய எல்லா ஒர்க் 20 வால்யூமையும் தொகுத்து படித்து
ஒரு வரி விடாமல் படிக்க வாய்ப்பு இருந்தது. படித்த பிறகு எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறார், எதிர்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, ஏற்று இருக்கிறார். ஏற்றது மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் இதையே செய்தியாக 1923 தொடங்கி 73 இறப்பதற்கு 4 நாள் முன்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அன்னைக்கு இரவு கூட நான் அப்போதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், யாருமே வரல, இஸ்லாத்துக்கு போங்கய்யா, அப்பதான் இந்த இன இழிவு நீங்கும். அப்ப அர்ச்சகர் சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அதை சுப்ரீம் கோர்ட்ல தோற்கடிச்சாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் கொண்டு வந்து அதை தோற்கடித்தார்கள் என்னும் போது இதுக்கு நான் சொன்னேன், இஸ்லாமியரா போயிட்டா இந்த அவமானம் கிடையாது என்று கடைசியாகவும் சொல்லியிருக்கிறார். நான் சாவதற்கு 5 நிமிடம் இருந்தாலும், அன்னைக்கு சொன்னது 1973 சாவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னாலேயாவது நான் இஸ்லாமியன் ஆகித்தான் சாவேன் என்று கையெழுத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார் பெரியார். இந்த தொகுதியில் இந்த செய்திகளெல்லாம் தொகுத்து இதோ இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா என்ற புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லாத தமிழர்களுக்காக இதையே ஒரு திரைப்படமாகவும் தயாரித்து வைத்திருக்கிறேன். அதே போல ஒன்றை சொல்லி நான் செய்திக்கு வருகிறேன். இது ஒரு ரிசர்ச் ஒர்க், 3 வருஷமா செஞ்சிருக்கிறேன். அதே போல திருக்குறளை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் தமிழர்கள். திருக்குறளுடைய மதம் எது, திருக்குறளின் சமயம் எது, திருக்குறளையே ஆராய்ச்சி செய்து இஸ்லாம் தான் அதனுடைய சமயம் என்று நிரூபிப்பதற்கு ஒரு டாக்டரல் தீசிஸ் செய்து வைத்திருக்கிறேன். இது போன்ற பணிகளை நான் செய்வதற்கு 2 காரணம். ஒன்று, இதுதான் என்னால் முடியும் என்பது. ஏன்னா அகார் சாஹிபையோ மதனியோ பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. இவங்க பேசுற மாதிரி நான் என்னைக்கு பேசி அந்த திருக்குறானை எல்லாம் அந்த மொழியில சொல்லி அதிசயெல்லாம் சொல்லி விளக்கம் தந்து இது நடக்கிற கதை இல்லை. ஆனா நம்ம ஏரியா இது, இந்த ஏரியாவுக்குள்ள இவங்கெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதனால இது செய்யலாம் தான் இஸ்லாமிக் தாவா அண்ட் ரிசர்ச் சென்டர்னு வச்சிருக்கிறேன். செய்திக்கு நேராக இருந்தீங்க. அப்பொழுதுதான் எனக்கு திருக்குறானை அலசி பார்த்த போது எனக்கு எனக்கு கிடைத்த செய்திதான் எந்த துறைகளை பற்றியெல்லாம் இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். முடியவே இல்லை அந்த லிஸ்ட், இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. நினைக்க 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 114 அத்தியாயம், 6666 வசனம் என்கிறார்கள், சிலதில் 6236 இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து பார்த்தாலும் எந்த துறைகளில் எத்தனை துறைகள் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை துறைகளுக்கு நற்செய்தியை சொல்லியிருக்கிறானே இறைவன், கட்டளைகளை இட்டிருக்கிறானே. இத்தனை கட்டளைகளையும் மறுமையை பற்றி தெரிந்தவர்கள் எந்த சயின்டிஸ்டும் கிளைம் பண்ண முடியாது. மறுமை இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும், மறுமையே இருக்காது என்று யாராலையும் மனம் திறந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது அன்னோன் ஃபேக்டர். இன்றைக்கு வரைக்கும் மறுமை இருக்குமா இருக்காதா, இருந்தால் அது எப்படி இருக்கும் இறைவன் மட்டும்தான் அறிந்தவன். அதில் விரிவாக சொல்லி இருக்கிறான். சூரியன் சுருட்டப்படும் நாளில், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும் நாட்களில், ஒளி இழந்து விழும் நாட்களில், மலைகள் எல்லாம் தூசு தூசாக பறக்க விடப்படும் நாட்களில், வெறுண்டு ஓடுகிறவர்கள் எங்கு போய் நிற்பது என்று தெரியாமல் திகைக்கப் போகிற நாட்களில், கேள்வி கேட்கப்படும் நாட்கள் வருமே, அந்த நாட்கள் தான் மறுமை நாட்கள் என்று அடையாளம் காட்டுகிறானே. இன்றைக்கு விஞ்ஞானம் மெல்ல மெல்ல விழித்துக் கொண்டு, ஆம் சூரியன் சுருங்கிக் கொண்டிருக்கிறது, சூரியன் சுருட்டப்படுவது சாத்தியம் என்று நான் பணியாற்றிய கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஹீலியத்தின் அளவு சுருங்கிக் கொண்டே வருகிறது. ஒரு நாள் அது என்றைக்கென்று அவர்களுக்கு தெரியாது, கேரி பேக்ல போட்டு சூரியன் எடுத்துட்டு போலான்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு விஞ்ஞானத்தை பற்றி சொல்லவில்லையா, சமூக வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லையா, தனி மனித வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லையா? அதை அப்படியே ஒரு கணவனிடத்துல மனைவியை பற்றி மனைவி இடத்துல கணவனை பற்றி கேட்கிறோம். உங்க கணவர் வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? ஒரு 10 பக்கமாவது சொல்ல மாட்டாங்க, ஒரு 5 பக்கமாவது சொல்ல மாட்டாங்க. ஆனா ரொம்ப சிக்கனமா இருந்தா ஒரு 2 பக்கமாவது எழுதி தர மாட்டாங்க, ஒரு 2 பேராகிராஃபாவது சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா ஒரே வார்த்தையில சொல்றாங்க, திருக்குரானாக இருந்தது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் சுன்னத்துன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கை திருக்குரானாகத்தான் இருக்கிறதான்னு முதல்ல நமக்கு தெரியுமா? இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ இறைவனின் கட்டளைகளை வரிசைப்படுத்தி அறிந்து கொள்வதும் அறிந்ததை புரிந்து கொள்வதற்கு அறிஞர் பெருமக்களுடைய துணையோடு விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்வதும். ஏன்னா அது வேறு மொழியில் இருப்பது மட்டுமல்ல, அதனுடைய உட்பொருளை அதன் பொருளில் நேராக எடுத்து புரிந்து கொள்வது என்பது கடினம் என்பதை எல்லோரும் உணர்வோம். காலையில் கூட மதனி சாஹிப்பிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. ஒரு வாக்கியத்துக்கு, ஒரே ஒரு வசனத்தின் ஒரு வாக்கியத்திற்கு கூட பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான விளக்கங்கள் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியவில்லை. காலம் போய்விட்டதல்லவா? 1400 வருஷத்துக்கு முன்னாலே இருந்த அரபியர்களுக்கு வேண்டுமானால் அது நேரடியாக புரிந்திருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அல்லது இலங்கையில இருந்து வந்திருக்கிற நமக்கு எப்படி புரியும்? ஆனால் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்ததை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் சாதாரணமா நம்முடைய புலன்களாலே செய்து கொள்ளுகிற வேலை. மூன்றாவது ஒரு வேலை இருக்கிறது. புலன்கள்னா கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி கண்ணால பார்க்கறேங்கிறத போய் நான் கண்ணாடியால் பார்க்கிறேன். கண்ணாடியும் பார்க்காது, கண்ணாடியை நீங்க தான் பார்க்கலாம். கண் என்ற உறுப்பும் அப்படித்தான், அது பார்க்கறது இல்லை, பார்க்கறதுக்காக அது இல்லை. ஆனா கண் வழியே ஏதோ ஒன்று பார்க்கிறது. அதுக்கு நாங்கள் சைக்காலஜியில மனம்னு சொல்றோம். கண் வழியே மனம் பார்க்கிறது, காது வழியே மனம் கேட்கிறது, மூக்கு வழியே மனம் நுகர்கிறது, நாக்கு வழியே மனம்தான் சுவைக்கிறது, கைகால்கள் வழியே மனம்தான் தொட்டுணர்கிறது. எப்போதெல்லாம் மனம் ஒன்றி நீங்கள் செய்யவில்லையோ அந்த வேலை முழுமை அடைவதில்லை. ஒருத்தர் பார்க்கிறோம், மதனி சாஹிபே எனக்கு அறிமுகப்படுத்தி விடுறாங்க, அல்லது பிரான்ஸுக்காரரு அறிமுகப்படுத்தி விடுறாங்க. நேற்று அவரை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ பார்த்தா தொப்பிலாம் வச்சு வேற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவரை பார்த்துட்டு அறிமுகப்படுத்தி இப்போ நான் பிரான்ஸுக்கு அவர் கூட தான் போக போகிறேன். ஆனால் காரைக்கால்லையோ பாண்டிச்சேரியிலையோ அடுத்த மாதமே இவரை சந்திச்சா கடைத்தெருவில் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு தோணும். இதுக்கு பார்க்காமையே இருந்திருக்கலாம். பார்த்தா மாதிரி இருக்குது. என்ன அர்த்தம்? மனம் வைத்து பார்க்கவில்லை. கவனிங்க, திருக்குறானை அறியும் போது, இறைவன் கட்டளைகளை அறியும் போது மனம் வைத்து அறியுங்கள், மனம் வைத்து புரிந்து கொள்ளுங்கள், மனம் வைத்து அறியுங்கள், மனம் வைத்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்துக்கு வாங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். எதை எதை உணர்ந்து வைத்திருக்கிறோம் வாழ்க்கையிலே? கவனியுங்கள் தாய்மார்கள், அதாவது பெண்கள், தயவு செய்து கவனியுங்கள். கணவனுடைய முதல் ஸ்பரிசம் தொட்டது இன்றைக்கு வரைக்கும் மறக்காது. அப்படி தொட்ட உடனே என்ன தொடுறீங்க? சரி தொடல, தொட வேணும்னு சொல்லல, அப்ப என்னதான் சொல்ற? அந்த தொடுகிற அந்த ஸ்பரிசம், முதல் ஸ்பரிசம் இருக்கிறதே, மறக்கவே முடியாது. மனத்தின் ஆழத்தில் அது இருக்கும். அதை உடைச்சி நொறுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் 1008 சம்பவம் நடக்கும். வீட்டில் சம்பாதிச்சதெல்லாம் அண்ணன் அவனுக்கு வீட்டுக்கே கொடுத்துரு, நமக்கு எதுக்கு வாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த முதல் தொடுதல் நினைவில் இருக்கும். அதைத்தான் உணர்வு என்று கவனிங்கள். உதாரணத்துக்காக சில விஷயங்களை சொல்லுங்கள், மன்னிக்கணும். முதல் குழந்தை பிறந்த போது வலியில துடிச்சு சோர்ந்து விழுகிற அந்த பெண்மணி, பக்கத்தில் படுக்க வைத்திருக்கிற அந்த குழந்தை அரைக்கண்ணால கூட பார்க்க முடியாது. முதல்ல அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெண்மணி குழந்தையை பார்க்கறதே இல்லை, அது சோர்ந்து விழுந்துடும். ஆனா அந்த குழந்தை மேல, இவங்க மேல நீங்க கல்லே தூக்கி போட்டாலும் மயக்கத்திலிருந்து எழுந்துக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, தாய்மார்களுக்கு தெரிந்த விஷயம் இது. ஆண்கள் பல பேர் இதை உணர்வது இல்லை, அதனால்தான் போட்டு சாப்பிட்டுருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெண்களுக்கு நல்லா புரியும் இது, பிள்ளை பெற்ற பெண்களுக்கு. இவங்க மயக்கத்தில் இருக்கும்போது கல்லையே தூக்கி போட்டாலும் இவங்க எழுந்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தை மேல ஒரு பூவை போட்டு பாருங்க, அது ஒன்றும் சொல்லாது. அது அப்பத்தானே பிறந்திருக்குது, அதுக்கு ஒன்றும் தெரியாது.
அப்போ தொப்புள் கொடியெல்லாம் அறுத்த பிறகு கூட உணர்வு ஒன்றி போயிருக்கிறது. ஆம், திருக்குறானின் உணர்வு ஒன்றி போனால்தான் நாம் சீக்கிரம் இறைவனின் கட்டளைகளோடு நாம் ஒன்றி போக வேண்டும். அது முடியுதா முடியலையா அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குதே, அதெல்லாம் வாழ்க்கையில பின்பற்ற முடியுமா முடியாதா, இது அந்த செக்ஷனுக்கு அனுப்பிடுறேன் நான் இந்த கொஸ்டினை. அவங்க அதுக்கு விளக்கம் தருவாங்க. முடியாத எதையும் இறைவன் நம் மீது முடியாதவர்கள் மீது சுமத்தியதில்லை என்று நான் படித்திருக்கிறேன். அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் சுமத்தி இருக்கிறான் இறைவன். அதை நீங்கள் கடைபிடிப்பதற்கு முன்னால் உணருங்கள் உணருங்கள் உணருங்கள், உணர்ந்தவாறே நடந்து பழகுங்கள். இவ்வளவு பெரிய உண்மையை மக்கள் பார்வையில் ஒரு மாபெரும் பொய்யை கவனிங்க. இவ்வளவு பெரிய உண்மையை இறைவன் தன்னை இறுதி தூதராக நியமித்திருக்கிற உண்மையை, இறைவன் ஒருவனே என்கிற மாபெரும் உண்மையை அதுவரை வந்த லட்சக்கணக்கான நபிமார்கள் மூலம் மக்களுக்கு அறிவுறுத்திய பின்னும் அவர்கள் அவற்றை புறக்கணித்து விட்ட பின்னால் அந்த ஏகன் தான் ஒருவனே என்கிற உண்மையை நபிகள் இறுதியாக வந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்கிற மாபெரும் உண்மையை இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கோடி பேர் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அது மாபெரும் பொய்யாக கருதப்பட்டதா இல்லையா? அடுத்த மணி நேரத்தில் இஸ்லாத்தை கட்டி தழுவி ஏற்றுக்கொள்ளப் போகிற உமர் கையில் வாள் பிடித்துக் கொண்டு வரும்போது அதை ஏற்காமல் தானே வந்தார். அபூஜகலும் உமரும் ஒரே சமமாகத்தானே கருதப்பட்டார்கள். அன்றைக்கு அவர்களில் ஒருவரையாவது அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்துக்கு தாய் என்று இவர் வேண்டிக் கொண்டார் என்று படிக்கும் பொழுது மெய் சிலிர்த்து போகிறேன். அபூஜகல், இப்பொழுது அபூஜகலை நாம் அவர் என்று கூட சொல்லுவதில்லை, அபூஜகலை அவர் என்று கூட சொல்லுவதில்லை, உமரை அவர் என்று கூட சொல்வதில்லை, அவர்கள். என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது? இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 துண்டு துணி போத்திக் கொண்டு, கொஞ்சம் கவனிங்க, 2 துண்டு துணியை போத்திக் கொண்டு, அழகிய துண்டு துணிகள் ஏதோ ஒரு போரிலேயோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்விலேயோ எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது ஒரு துண்டு துணி. அதை போல 2 துணியை போத்திக் கொண்டு மிம்பரில் ஏறி உரையாற்றி கொண்டிருக்கிறாராம் கலீஃபாவாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு. அறிஞர்கள் இருப்பதனாலே இது சரியான ஹதீஸா, அது சாலிஹான ஹதீஸா, இல்லை அது பக்கத்தில், ஏன்னா நான் போன உடனே ஊரில் அதுக்குன்னு 2 பேர் இருக்கிறான், பத்திரிகையில் எழுதுவான், இது சாலிஹான ஹதீஸ் என்று தெரியாமலே அதை சொல்லிவிட்டாருமா. நீங்கள் எழுதி கொடுத்த முஸ்லீம் எழுதின புத்தகத்தில் தான் படித்தேன், அதனால் சொல்லிவிடுறேன். அது இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்டுக்குங்க, இது இருக்குதா இல்லையான்னு. அதுக்கு தான் எங்கள் அக்கா சாஹிப்பை எனக்கு பின்னால் பேச சொல்லியிருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டு. பெரியவாசன் சொன்னாரே, அப்துல்லா சொன்னாரே, அது ரைட்டா தப்பா, அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் விட்டுடுவோம் பரிசீலனைக்கு. அவங்க சரின்னு அப்ரூவர் கொடுத்தா ஏற்றுக்குங்க. 2 துணி, அழகிய துணிகளை உடுத்திக்கொண்டு மிம்பரில் ஏறி பேசிக்கொண்டிருக்கிறாராம் உமர் ரலியல்லாஹு. எதிரில் இருந்த ஒரு ஏழை எழுந்து நின்று பேசுகிறாராம். பேச்சை நிறுத்துங்க, அப்புறம் பேசிக்குவீங்க, எனக்கு முதல்ல ஒரு விடை சொல்லுங்கன்னு கேட்கிறார். என்ன விடை சொல்லணும்னு கேட்டபோது, கலீஃபா, அரபு உலகத்தின் அதிபதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிக மிக நம்பிக்கைக்குரிய தோழர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர், உலகமே நடுங்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி புரிகின்ற அவரை பார்த்து அந்த மதீனாவிலே இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஏழை எழுந்து கேட்கிறாராம், இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. 2 துணி போட்டுக்கிட்டுக்கிறீங்களே, நாம கலந்துகிட்ட அந்த நிகழ்வில் அந்த போரில் தானே தந்தாங்க, எல்லாருக்கும் 1 தானே தந்தாங்க, நீங்க மட்டும் 2 போட்டுக்கிட்டுக்கிறீங்களே எப்படின்னு கேட்டார். இது 2, அதாவது உங்களுக்கு தரப்படாத ஒன்றை நீங்கள் அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளும் உரிமையை உங்களுக்கு யார் தந்தது அப்படின்னு கேட்கிறாரு ஒரு ஏழை. இதற்கு பதில் சொல்றதுக்கு முன்னாலே இவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு எழுந்து, யார் உமருடைய மகன் எழுந்து சொன்னாராம்,
தோழரே, நீங்க கேட்டது சரிதான். 2 துணி அவருக்கு தரல, ஒரு துணி தான் தந்தாங்க. ஆனா அதே போர்ல நான் கலந்து கொண்டு எனக்கு ஒரு துணி தந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாராம். ஆமா தந்தாங்க, அதை தான் அவருக்கு கொடுத்தேன், போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாராம். இப்போ நபிகள் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம். சரி சரி உட்காந்துட்டார். அந்த இப்பெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்தாராம். அந்த ஏழை எழுப்பி நிற்க வச்சு மறுபடியும் கேட்டாராம். ஆமாம், இந்த உண்மையிலேயே அந்த 2வது துணியை நான் வேற இருந்து எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, எனக்குன்னு கலிஃபா வாச்சேன்னு ஒரு துணிக்கு பதிலாக 2 துணி எடுத்துக்கிட்டா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நல்லா கவனிங்க, கலிஃபா வாச்சே 2 துணி எடுத்துக்கிட்டா என்னன்னு நான் ஒரு துணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டபோது இன்னொரு வாலிபர் எழுந்து வாழை சொட்டினாராம். வெட்டி விடுவேன் தலையை. யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதான்னு கேட்டாராம். ஆமா, கலிஃபா கிட்ட தான் பேசுறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கிட்ட தான் பேசுறேன், தெரிஞ்சுதான் பேசுறேன். எடுக்கக்கூடாத, அதாவது அடுத்தவர்களுக்கு உரியதை தாங்கள் எடுத்துக்கொண்டால் யாராக இருந்தாலும் வெட்டிடுவேன். அப்ப உடனே கையை தூக்கி அல்லாஹ்விடத்துல இறைஞ்சுகிறாராம். இது போன்ற துணிச்சல் உள்ள வீரர்களுக்கு மத்தியில் வாழ்வதற்கு என்னை அனுமதித்த அல்லாஹ் தஆலா உனக்கே எல்லா புகழும் நன்றியும் என்று சொன்னாராம். இதை உணரும் போது நமக்கு எப்படி இருக்கிறது யோசிங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அகப்பட்ட வரைக்கும் சுருட்டுறான், அகப்படலைன்னாலும் சுருட்டுறான், எவன்னா சுருட்டு வச்சிருந்தாலும் அதையும் சுருட்டுறான். எல்லாம் பர்மனன்ட்னு நினைக்கிறான். 10 வருஷம் பொறுத்து எவ்வளோ வட்டி வரும்னு கணக்கு போடுற முஸ்லீம் எல்லாம் எனக்கு தெரியும். எங்க ஊர்ல, தமிழ்நாட்டில் ஒரு ஊரே இருக்குது. அந்த ஊர்ல வேற தொழிலே கிடையாது, வட்டிக்கு கொடுக்கறதும் வாங்கறதும் தான் தொழில். எல்லாரும் முஸ்லீம்ங்க, எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரும் முஸ்லீம்ங்க. அவங்க அதுக்கு என்ன நியாயம் சொல்றாங்க? இப்போ ஒரு பத்திரிகையில கூட எழுதுனாங்க அதை பத்தி. அதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது, பேங்க்ல வாங்க வேண்டியதுதான், அது தப்பு ஒன்றும் கிடையாது. லோன் இது வட்டி கொடுக்கறதும் வாங்கறதும் அப்படி ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கு தடை செய்யப்படலன்னே ஒரு பத்திரிகையில் எழுதுனாங்க. எந்த பத்திரிகைன்னு அப்புறம் வேணா நான் சொல்றேன், கேட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் வந்த ஒரு பத்திரிகையில எழுதியிருக்காங்க, அது தடை இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளி உலகம் பொய் என்று கருதிய ஏகத்துவத்தை உண்மை என்று நிலைநாட்டி அதை கொண்டு போவதற்கு எத்தனை கஷ்டங்கள் பெற்றிருக்கிறார்கள் நபிகளும் அவர்களுடைய தோழர்களும். ஆனால் அந்த கட்டத்திலே நாம வாழல. இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனின் கட்டளைகளை முழுமையாய் அறிவது, அறிந்ததை புரிந்து கொள்வது, புரிந்ததை புரிந்து கொள்வதற்கு பெரியவர்களுடைய துணையோடு புரிந்து கொள்ளலாம், நூல்களை படித்து புரிந்து கொள்ளலாம் வாய்ப்புக்கு ஏற்ப. ஆனால் முதலில் இறைவன் கட்டளைகளை அறிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். உணர்ந்த பிறகு அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்த பிறகு இதுதான் முக்கிய கட்டம். இது ரெண்டும், அறிவதும் புரிந்து கொள்வதும் சென்சஸ், புலன்களின் வேலை. ஆனால் உணர்வது என்பது மைண்ட், மனத்தின் வேலை. உணர்ந்த பிறகு செயல்படுத்துவது என்பது உங்களுடைய வேலை. அப்படி செயல்படும் போது என்ன நடக்கும்? இப்ப கொஞ்சம் யோசிங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டபடியே முகமலர்ச்சியோடும் ஒருவரை ஒருவர் மதித்தும் எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் பொறுமையோடும் நீதத்தோடும் நடத்துவது என்கிற எண்ணத்தோடும், மனைவிகள் 4 மனைவிகள் இருந்தால் கூட நீதத்தோடு நடத்துங்கள் என்கிறான் இறைவன். அந்த மனைவிகளை லிஸ்ட் போடும்போது சொத்துக்கார பெண்ணை முதலில் தேர்ந்தெடுத்துக்கொள், அழகிய பெண்ணை 2வது தேர்ந்தெடுத்துக்கொள், அதைவிட ஆடம்பரமான பெண்ணை 3வதாய் தேர்ந்தெடுத்துக்கொள், 4வது போனால் போகிறது நல்ல பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று இறைவன் சொல்லல. அனாதை பெண் இருந்தால் முதலில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது முடியாத பட்சத்தில் அடிமை பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது முடியாத பட்சத்தில் அடுத்த வேறு பெண்ணை பாருங்கள். அது முடியாத பட்சத்தில் இன்னும் வேறொன்றை. ஆனால் நான் 1 2 2 4 4 மனம் முடித்துக் கொண்ட பின்னால்
அனைவரிடமும் நீதமாய் நடந்து கொள்ள முடியுமா என்று பாருங்கள். முடியவில்லை என்றால் கப்பு செப்பு கடையில் உப்புன்னு ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். ஆனா வெளியே இருக்கிறவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஒரு முஸ்லிம் ஆணை பார்த்த உடனே கொடுத்து வச்ச மாட்டான், மச்சண்டா மாப்பிள்ள அப்படிங்கிறான். இங்க நான் வந்துட்ட பிறகு ஊடு நுழைஞ்சு பாக்குறேன், எங்க இருக்குது நாலு? அந்த ஒண்ணுகிட்ட படுறப்பாவே ஓம்பாடா எம்பாடா, இதுல 4 5 அது அப்போ போர் நடந்து விதவைகளாக கைவிடப்பட்டவர்களாக அபலைகளாக இருந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அது அன்றைக்காக சொல்லப்பட்டிருந்தால் மணந்து கொள்ளுங்கள் அபலைகளை என்று சொல்லியிருப்பான் இறைவன். என்றைக்கும் பிறந்த வேண்டும் என்பதனாலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் வேண்டும் என்று ஊரு பூரா கத்துறான். 1434 வருஷத்துக்கு முன்னாலேயே இறைவன் பெண்களுக்கு சொத்துரிமையை உண்டாக்கி விட்டானே. இந்த புர்கா போட்டுக்கிட்டு இருக்கிறத மட்டும் வெளி உலகம் கண்டபடி பேசுது. நானே எவ்வளோ முறை பேசியிருக்கிறேன். பெரியார்தாசனா இருந்த போது என்னடா பையில பொருளை போட்டு ஜிப்பில் மூடுற மாதிரி மொத்தமாக மூடிட்டு போறானுங்க நெளியுதுன்னு. ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரிந்தது அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாத்துக்கு உள்ளே விபச்சாரம் இல்லை, இஸ்லாத்துக்கு வெளியே விபச்சாரம் இல்லாமல் இல்லை. உண்டா இல்லையா? இதை தடுக்கிற ஆற்றல் இந்த பர்தாவுக்கு இருக்கிறது. தன்னுடைய உறுப்புகளின் அழகையை கணவனை தவிர வேறு யாரும் பார்ப்பதற்கு அனுமதிக்காத சுதந்திரத்துக்கு பெயர் புர்கா. அது ஹிஜாப்னு சொல்றாங்க. ஆக பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருப்பதை கணவன்மார்களும் கணவனை எப்படி நடத்த வேண்டும் என்று பெண்களும் எந்த பிரச்சனையை வந்தாலும் இறைவனிடத்தில் கேட்கிற பழக்கம் நமக்கு வந்துவிட்டால் அப்பதான் நாம் முஸ்லிம்கள் ஆகிறோம் என்று அர்த்தம். பேச வேண்டிய பேச்சை கட்டுப்படுத்தி பேசுவதற்கு இறைவனும் கட்டளையிட்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி மிக விரிவாகவே பேசியிருக்கிறான். எதை பேசலாம், எப்பொழுது பேசலாம், எப்படி பேசலாம், அவர் முறையாகவே அதை செய்து காட்டியிருக்கிறார். ஒரு குழந்தை இடத்திலே கூட குழந்தையை வளர்க்கும் பொழுது என்னுடைய சீடியெல்லாம் பார்த்துருக்கலாம், சில பேராவது கேட்டிருப்பீங்க. பல பேர் பல நாடுகளிலே இருந்து எனக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள். கொஞ்சம் குழந்தையை கொஞ்சம் கவனியுங்கள் என்று ஜெட்டாவில் நான் பேசியது யூடியூப் வழியா அப்படி போய் சீடியாகி அப்படி இப்படி உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. அதை நானே முடிவு பண்ணிட்டேன். முதல்ல அதை அப்படியே நிறைவு செய்து கொண்டு அந்த குழந்தை வளர்ப்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சைக்கலாஜிக்கலாக ஆராய்ச்சி பண்ணி நான் பேச்சது. நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை என்றாலும் சுருக்கமாக மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு கண்ணாடி முன்னால் நின்று பாருங்கள், மூஞ்ச வச்சுக்கிட்டு பாருங்க. அது சிரிச்சதுன்னா கண்ணாடியில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். உண்டா இல்லையா? அது சிரிச்ச முகத்தை காட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல அது கண்ணாடியா இருக்கும். சரி, நான் சிரிக்கிறேன் காட்டுது, அப்ப அது கண்ணாடியா? மனிதருக்கு மனிதர் கண்ணாடிகளாக இருக்கிறார்கள். இதுதான் சைக்காலஜி. நீங்கள் சிரிச்சா அவனும் சிரிப்பான். நீங்கள் வாயில் சொல்வதை கொண்டு யாரும் இஸ்லாத்தை உடனே ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி ஏத்துக்கிறதுன்னா அரபு நாட்டில் வேலையில வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஏமாத்தினாதான் முடியும். மற்றபடிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிந்ததை புரிந்திருக்க வேண்டும், புரிந்ததை உணர்ந்திருக்க வேண்டும், உணர்ந்ததை நடைமுறை வாழ்க்கையில் அத்தனை துறைகளுக்கும் இறைவன் தந்திருக்கிற கட்டளைகளை மீறாமல் என்னால் வாழ முடியும் என்று நீங்கள் வாழ்ந்தால் அதிலே உங்களுக்கு இம்மையில் கிடைக்கப் போகிற மகிழ்ச்சி, இம்மையில் கிடைக்கப் போகிற பொறுமை, மறுமையில் கிடைக்கப் போகிற நன்மை, நற்கூறி அனைத்தையும் வழங்க இறைவன் தயாராக இருக்கிறான். அவனுடைய அருட்கொடைகளிலே அளவு எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால், இதுவரை வந்த மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்டது போக இனி வரப்போகிற மனித குலத்திற்கு கொடுக்க போவதை போக
எல்லாம் செலவழிந்தது எவ்வளவு என்று பார்த்தால் அவனிடம் இருக்கும் அருட்கடலிலே ஊசியில் தொட்ட அளவுக்குத்தான் செலவாகி இருக்கிறது, மீதி அவனிடம் அப்படியே இருக்கிறது. அவ்வளவையும் உங்கள் மீது அவன் பொழிய வேண்டும் என்றால், நம் மீது பொழிய வேண்டும் என்றால் இஸ்லாத்தை முறையாக அறிந்து கொள்ளுவோம். அறிந்ததை அறிஞர்கள் துணையோடு புரிந்து கொள்ளுவோம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், வேண்டுகோள் வைக்கிறேன். அறிஞர்கள் யார் பேசினாலும், அவர்கள் வேறு கதை பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி கண்டபடி பேசினாங்கன்னா அதை கேட்காம இருங்க, தப்பில்லை. ஆனால் திருக்குரானை பற்றியோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியோ, ஹதீஸ்களை பற்றியோ அவர்கள் பேசும் பொழுது, நபித்தோழர்களை பற்றியோ அவர்கள் பேசும்போது, தயவு செய்து ஒரு தொழுகை நேரத்தில் எவ்வளவு அமைதியாய், பொறுமையாய், முழுமையாய் கவனித்து செய்வீர்களோ அப்படி செய்ய பழகுங்கள். உலகம் நம்மை கவனிக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முத்து பெட்டி. ஆமா, எங்களுக்கு தெரியலையா, பெட்டின்னு வேற சொல்றாங்க. அப்படி இது கிஃப்ட் பாக்ஸ்ன்னு பேரு. இதிலே சில புத்தகங்கள் இருக்கின்றன. திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் என்று இன் யுவர் ஹேண்ட்ஸ் இஸ் எ கிஃப்ட் பேக். உங்களிடம் தரப்படுகிற இந்த கிஃப்ட் பேக்கில் இன்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன. இஸ்லாத்தை தாவா செய்வதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, திருக்குரானிலே வரிசையாக சில செய்திகளை எடுத்து காமன் கைண்ட்னஸ், சேரிட்டி, சின்சியரிட்டி, டிவைன் லவ், விஷன், மேரி, ஜீசஸ், டெத், த டெஸ்ட், ரெடி ரெக்கனர் மாதிரி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய செய்திகளின் திருக்குரான் பொழிவுகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. தலைப்பு வழங்கி சயின்ஸ் இந்த குரான் என்கிற பெரிய ஆராய்ச்சி கட்டுரை, இதை படித்து முடித்து விட்டேன். சயின்ஸ் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அது இறைவன் சொன்ன சயின்ஸை விட தூரமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை எட்டி பிடிக்க சயின்ஸால் முடியலைங்கிறதை இதை புரிந்து கொள்ளலாம். த மேன் இன் த ரெட் அண்டர் பேண்ட்ஸ், காரணத்தால் வெறும் அண்டர் பேண்ட்டு அதாவது உள்ளே போட்டுக்கிட்டு துணியோட ஒருத்தன் வந்து நின்று கதவை தட்டுனா 4 மணிக்கு நான் கேஸ் ரிப்பேர் பண்ண வந்திருக்கிறேன்னு சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ அதே ரியாக்ஷன் உலகத்தில் நடக்கிற பல செய்திகளில் உண்டாக வேண்டும் என்று தாவா செய்கிறது இந்த புத்தகம். இந்த அருமையான கிஃப்டை அழகான பேக்கில் போட்டு இந்த ஒன் ரீசன் அமைப்பினர் வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதை அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதனுடைய செலவு எவ்வளவுங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பல பேருடைய நன்கொடையிலே இது அழகாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காலையில் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன். எந்த ஒரு விஷயத்தையும் 5 புலன்களில் ஏதாவது ஒரு புலனை திருப்திப்படுத்துகிற மாதிரி செய்துட்டு சொன்னாதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லா மக்களாலும் ஏற்கப்படும். இப்போ இதை கொடுக்கும்போது இவங்க பாக்ஸாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நல்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சாக்லேட், ஏன்னா எல்லாருக்கும் சாக்லேட் பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை இதில் வச்சு கொடுத்தீங்கன்னா சாக்லேட்டை வாயில் போட்ட உடனே ஒரு புலன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மனம் தூண்டப்படும். இது என்ன ஆகுதுன்னு படிக்க தொடங்குவான். அப்படி நீங்கள் சாக்லேட் போடாமல் சும்மா கொடுத்தா கண்ணு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல காஸ்ட்லி சாக்லேட்டாக எக்ஸ்பென்சிவ் சாக்லேட் வாங்கி இதில் வச்சு கிஃப்டாக கொடுங்க. அப்படி கொடுப்பதன் மூலம் இந்த நூல்களை படித்து சின்ன சின்ன புத்தகம் வெல் எலிபிள் ஆர்குமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டேன். இந்த மேன் வித் அண்டர் பேண்ட் ரெட் அண்டர் பேண்ட் இந்த புத்தகத்தை படித்தேன். அவ்வளவு வலுவான ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது டு டிஸ்பெல் இக்னரன்ஸ் அபவுட் இஸ்லாம். இஸ்லாத்தை பற்றிய அனைத்து விஷயங்களுக்கும் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய, மூட நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு, உங்கள் நெய்பருக்கு நல்ல முஸ்லீமாக பார்த்து கொடுத்துடாதீங்க. முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் தெரியும். நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கட்டாயமாக இந்த கிஃப்டை கொடுத்து
நான் முதல்ல சொன்ன பாருங்க, உலகத்தில் மக்கள் 2 வகைதான். ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொன்று ஏற்க இருப்பவர்கள். அவர்களை விட்டுடாதீங்க. என்னை விட்டுட்டாங்க பல வருஷமா. 50 வயசுல நானா தேடி கண்டுபிடிச்சேன். நிறைய பிரியாணி எல்லாம் போட்டிருக்கிறாங்க, நிறைய நிக்காகெல்லாம் போட்டிருக்கிறாங்க. திருக்குறான நம்ம கண்ணிலே காட்டினது கிடையாது. நானா தேடி பிடிச்சி கற்றுக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இதை செய்யுங்கள். அதே போல பெரியார் இஸ்லாத்தை ஏற்றார் என்கிற இந்த அரிய செய்தி திரைப்படமாகவும் வெளியிட்டிருக்கிறேன். அது பிறகு இங்கேயும் திரையிடப்படும். இந்த திரைப்படம்னா சினிமா படம் மாதிரி இல்லை, இந்த அவருடைய கருத்துக்களை டாக்குமெண்டாக பண்ணியிருக்கோம். பெரும் செலவில் அதை எடுத்திருக்கிறேன். இந்த புத்தகம் அங்கே விற்பனைக்கு வைப்பாங்க அங்கே. ஆனால் இதற்கு நன்கொடை கொடுத்தீர்கள் என்றால் எங்கள் இஸ்லாமிக் தாவா அண்ட் ரிசர்ச் சென்டர் 10 பவுண்டோ 20 பவுண்டோ கொடுக்க முடிந்தவர்கள் இலியாஸ் கிட்ட அல்லது எங்கள் நண்பர் ஆஜா கிட்ட கொடுத்து உங்கள் பேரை எழுதி தந்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு அனுப்பிடுறேன். ஒரு நன்கொடை தந்தீர்கள் என்றால் என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் திருக்குறளை இதே மாதிரி இஸ்லாமிய நூல் தான் அது என்று நான் ஆய்வு செய்து எழுதியிருக்கிற நூலை வெளியிடுவதற்கு நீங்கள் உதவி செய்ததாக இருக்கும் என்று தெரிவித்து இந்த எக்ஸ்ட்ரா நேரத்தை எடுத்துக்கொண்டதுக்கு நிர்வாகஸ்தர்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.